இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் சீடர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? சீடன் குருவை விட பெரியவர் அல்ல, தலைவர் பணியாளர் போல இருப்பதை விட பணியாளர் தலைவரை விட ஒரு பெரியவர் அல்ல என்பதை கற்பிக்கின்றார். ஏனென்றால் குருவாக இருக்கிற நான், தலைவராக இருக்கிற நான், என்னை பற்றியே அவர்கள் பேய் என்று சொல்லுகிறார்களே, உங்களை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேசுவார்கள். அதனால் நீங்கள் அதற்கு அஞ்சக்கூடாது. ஏன் அஞ்சக்கூடாது? ஏனென்றால் கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். சிட்டுக்குருவியை பாருங்கள், அதில் ஒன்று கூட ஆண்டவருடைய விருப்பமின்றி விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கிறது. எனவே அஞ்சாமல் உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். உங்களை பற்றி இல்லாது பொல்லாது பேசும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது யாராவது ஒரு சிறிய வார்த்தை, தீய வார்த்தை பேசிவிட்டால் போதும், உடனே அவருக்கு நாம் ஒரு 10 வசைமொழிகள் சொன்னால்தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். பல சமயங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. சிறு பிள்ளைகள் கூட அதை மிக அற்புதமாய் கச்சிதமாய் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த பிள்ளை அப்படி இருக்கிறான் என்று நாம் யோசிக்கும் பொழுது அதான் சொல்லுகிறார்கள், பிள்ளைகள் சொல்வதை செய்வதில்லை, அவர்கள் நாம் செய்வதை தான் செய்கிறார்கள். இப்போ நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது, நாம் நன்மைகளே விதைக்கும் பொழுது, பிறருடைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எல்லாம் நாம் தாண்டி நாம் நன்மை செய்யும் பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த உலகில் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், எல்லார் முன்னிலையும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், நீங்கள் விண்ணகத்திற்கு வரும் பொழுது தந்தையின் முன்னிலையில் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நானும் விண்ணகத்திற்கு வரும் பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நம்முடைய வாழ்வு என்பது ஒரு துவக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. ஆனால் முடிவு எங்கு இருக்கிறது? இந்த உலகம் தரக்கூடிய முடிவு அல்ல. இதை தாண்டி நாம் ஒரு விண்ணுலக வாழ்வு. சாக்ரட்டிஸ் சொல்லுகிறார், அவர் எப்படி இறந்தார்? அவர் கிஸ் த டெத் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இதோடு இறந்தவர்களை நான் நோக்கி செல்ல போகிறேன். தத்துவியலாளர் சொல்லுகிறார், இறப்பு வழியாகத்தான் நான் என்னும் முன்னே இருந்த அந்த தத்துவியலாளர்கள் ஞானிகளை சந்திக்க முடியும் என்று சொல்கிறார். அப்போ எல்லோருடைய மனதிலுமே ஒரு அன்எண்டிங் லைஃப் என்று சொல்வார்கள், நிறைவான வாழ்வு, முடிவில்லாத வாழ்வை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதற்கான செயல்பாடுகளை செய்வது மிக கடினமாக இருக்கிறது. அப்போ இன்றைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்றைய நற்செய்தியில் சொல்வது போல உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள், இல்லாதே போலாதே சொல்வார்கள். நீங்கள் நன்மையை செய்ய விரும்பினாலும் உங்களை தீயவன் என்று சொல்வார்கள். இயேசுவுக்கே நடந்திருக்கிறது அல்லவா? அதான் சொல்லுகிறார்கள், இயேசுனுடைய வாழ்வு ஒரு சிறப்பான வாழ்வு. இந்து மத சகோதரர் கூட ஒரு முறை சொல்லுகிறார், இயேசுவை போல வாழ முடியாது, வாழ்நாள் முழுவதும் நன்மை விதித்தவருக்கு சிலுவையில் மரணம். ஆனால் சிலுவையில் மரணம் இருந்தாலும் அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஏன் என்றால், அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் இவர்களை மன்னியும் என்கின்ற அந்த மன்னிப்பை கொடுப்பதன் வழியாக அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கிறது. அப்படி என்றால் எவ்வளவு தீமை நடந்தாலும், எவ்வளவு நம்மை சுற்றி தவறாக பேசினாலும் நாம் நன்மை செய்வதில் தளராமல் இருக்க வேண்டும். அதுதான் இயேசு என்று சொல்லுகிறார். கவலைப்படாதீர்கள், உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன, ஒரு முடி கூட கீழே விழாது. அப்படி என்றால் அவர் நம்ம ஒரு எண்ணத்தை சொல்லுகிறார். கடவுளுடைய அந்த பாதுகாப்பு நமக்கு என்றும் இருக்கிறது. God is with me always என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுப்போம். கவலைப்படாதே, எல்லோரும் தவறு செய்கிறார்களே, நீயும் தவறு செய், எல்லோரும் இதை செய்கிறார், நீயும் செய் என்பதை கற்பிப்பதை விட, கடவுள் உன்னோடு இருக்கிறார், நீ ஒரு நன்மையை செய், நீ உண்மையாயிரு, நேர்மையாயிரு சொல்லிக் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு பலமாய் இருப்பதை பார்க்க முடியும். எனவே ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.